எல்லா புகழும் இறைவனுக்கே. நான் ஜாஸ்மின். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாட புத்தகம் தரம் 1ல இஸ்லாமிய கொள்கையின் அகீதாவின் அடிப்படை அம்சங்களை பத்தி பார்த்தோம். அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்ளல் பார்த்தோம், வானவர்களை கொண்டு ஈமான் கொள்ளல், அதுக்கப்புறமேலு ஜின்களை பற்றி விளக்கம் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வேதங்களை கொண்டு ஈமான் கொள்ளுதல் பற்றி பார்ப்போம். சரிங்களா? அல்லாஹ்விற்கு சில வேதங்கள் இருக்கின்றன, அவற்றை தனது நபிமார்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் இறக்கினான் என உறுதியாக ஈமான் கொள்ளலாகும். அல் குர்ஆன் அதற்கு முன்னர் உண்டான அனைத்து வேதங்களையும் மாற்றிற்று எனவும், எழுத்து ஓசையை உள்ளடக்கிய தனது பேச்சாக அதனையே தேர்ந்தெடுத்துள்ளான் எனவும் ஈமான் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தன் தூதர்களுக்கு அருளாகவும் அவனது படைப்புகளுக்கு நேர்வழி காட்டியாகவும் அதன் மூலம் இவ்வுலகிலும் மறு உலகிலும் விமோச்சனம் பெற வேண்டும் என்ற நோக்கில் அருளியவற்றையே இறை வேதங்கள் என குறிப்பிடுகின்றோம். வேதங்களை ஈமான் கொள்ளல் 4 விஷயங்களை உள்ளடக்கம். 1. அவை உண்மையாகவே அல்லாஹ்விடமிருந்து இறங்கப்பட்டவை என ஈமான் கொள்ளல். அவற்றில் பெயர் குறிப்பிடப்பட்டவற்றை அந்த பெயர்களுடன் நம்ப வேண்டும். உதாரணமாக, அல் குர்ஆன் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும், தௌராத் வேதம் மூசா அலை அவர்களுக்கும், இன்ஜில் வேதம் ஈசா அலை அவர்களுக்கும், சபூர் வேதம் தாவூத் அலை அவர்களுக்கும் அருளப்பட்டன என குறிப்பாகவும், ஏனைய பெயர் கூறப்படாதவற்றை பொதுவாகவும் ஈமான் கொள்ள வேண்டும். 3. அவற்றில் கூறப்பட்டுள்ளவற்றை உண்மை என ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல் குர்ஆனின் கூற்றையும் அதற்கு முன்னர் உண்டான வேதங்களின் கூற்றுகள் திருத்தப்படாமலோ மாற்றப்படாமலோ இருப்பின் அவற்றையும் உண்மை என ஏற்க வேண்டும். 4. அது கூறக்கூடிய சட்டங்களை பின்னர் அச்சட்டங்கள் மாற்றப்படாமல் இருப்பின் அதனை செயல்படுத்த வேண்டும். மேலும் அவற்றிற்கு பூரணமாக கட்டுப்படவும் வேண்டும். அச்சட்டங்களின் நோக்கம் நமக்கு புரிந்தாலும் புரியாவிடினும் சரியே. முந்தைய அனைத்து வேதங்களும் அல் குர்ஆனின் வருகையால் மாற்றப்பட்டே உள்ளன. இதனை அல் குர்ஆன் இவ்வாறு கூறுகிறது: மேலும் நபியே, முற்றிலும் உண்மையை கொண்டுள்ள இவ்வேதத்தை நாம் உம்மீது இறக்கி வைத்துள்ளோம். இது வேதத்திலிருந்து தனக்கு முன்னுள்ளவற்றை உண்மையாக்கி வைக்கக்கூடியதாகும், அவற்றை பாதுகாப்பதாகவும் இருக்கின்றது. அல் மாயிதா 48. எனவே அல் குர்ஆன் ஏற்றுக்கொள்ளாத, சரி காணாத எந்த ஒரு சட்டத்தையும் முந்தைய வேதங்களில் இருந்து பெறுவது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. வேதங்களை ஈமான் கொள்வதால் ஒரு மும்மினிடத்தில் ஏற்படும் மாற்றங்கள் என்னென்னு பார்ப்போம். 1. அல்லாஹ்விற்கு அடியார்கள் மீதுள்ள கரிசனையை காட்டுகிறது. ஏனெனில் ஒவ்வொரு கூட்டத்தினருக்கும் நேர்வழி காட்ட அவ்வப்போது வேதங்கள் இறக்கியுள்ளான். 2. அல்லாஹ்வின் வல்லமையை உணர்த்துகிறது. ஒவ்வொரு சமூகத்திற்கும் பொருத்தமான வழிகாட்டல்களை அருளியுள்ளான். இதனையே அல் குர்ஆன் இவ்வாறு கூறுகிறது: உங்களில் ஒவ்வொரு வகுப்பாளர்களுக்கும் மார்க்கத்தையும் வழிமுறையையும் நாம் ஆக்கினோம். அல் மாயிதா 48. அடுத்தது, இவற்றிற்காக அல்லாஹ்விற்கு நன்றி கூற தோன்றுகிறது. அடுத்தது, இறை தூதர்களை கொண்டு ஈமான் கொள்ளலை பற்றி அடுத்த வகுப்புல பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம். சரிங்களா? இப்ப ஒரு ஹதீஸ். இன்னைக்கு பார்க்க போற ஹதீஸ் உண்ணல் பருகலின் ஒழுங்குமுறை. உமர் இப்னு அபி சலாமா ரலி அவர்கள் அறிவிக்கிறார்கள்: நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பராமரிப்பில் வளர்ந்தேன். ஒரு சமயம் எனது கை சாப்பாட்டு பாத்திரத்தில் சுற்றி கொண்டிருந்தது. அப்போது நபி அவர்கள், சிறுவனே, அல்லாஹ்வின் பெயரை பிஸ்மில்லாஹ் சொல்வாயாக, வலக்கரத்தால் சாப்பிடுவாயாக, மேலும் உன் முன்னால் உள்ளதை சாப்பிடுவாயாக என்றார்கள். அறிவிப்பாளர் உமர் இப்னு அபி சலாமா ரலி அவர்கள். ஆதாரம் புகாரி 5376, முஸ்லிம் 2022. அறிவிப்பாளர் பற்றி. உமர் இப்னு அபி சலாமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வீட்டில் வளர்ந்தவர். இவர்களின் தாயார் உம்முல் முஃமினீன் உம்மு சலாமா ரலி. ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ஹபஷா எத்தியோப்பியாவில் பிறந்தார். அலி ரதி அவர்கள் பஹ்ரைன் நாட்டுக்கு அதிகாரியாக இவரை நியமித்தார்கள். அப்துல் மலிக் பின் மர்வானின் ஆட்சி காலத்தில் மதினாவில் ஹிஜ்ரி 83 காலமானார். சாராம்சம்:
உணவு உட்கொள்ளும் ஒழுங்குமுறைகளை இந்நபிமொழி மூலம் சுட்டிக்காட்டுகின்றார்கள். சாப்பிடும் போது பிஸ்மில்லா சொல்வதற்கும் வலகரத்தால் உண்ணுவதற்கும் இந்நபிமொழியில் ஆதாரம் உண்டு. இடகரத்தால் உண்ணல் பருகல் கூடாது, இது ஷைத்தானுடைய செயல் என்பதற்கும் இந்த நபிமொழி ஆதாரமாகும். மேலும் முஸ்லிம்கள் தீயவர்கள் மற்றும் ஷைத்தானுடைய வழிமுறைகளை விட்டும் விலகி நடக்கும்படி ஏவப்பட்டுள்ளார்கள். நாபிக் என்பவர் கூறுகிறார், எடுத்தல் கொடுத்தல் போன்ற விஷயங்கள் வலகரத்தாலேயே அமைய வேண்டும். அவ்வாறே ஒரு முஸ்லிம் தனக்கு அருகாமையில் உள்ளதையே சாப்பிட வேண்டும். படிப்பினை 1 உணவருந்தும் முன் பிஸ்மில்லா சொல்லுதல். 2 ஆரம்பத்தில் பிஸ்மில்லா சொல்ல மறந்தால் பிஸ்மில்லாஹி அவ்வலுஹு வ ஆஹிருஹு என்று வேறு நபிமொழிகளில் இடம்பெற்றுள்ளதை போன்று சொல்லுதல். 3 சாப்பிட்டால் வலகரத்தால் சாப்பிடுதல், குடித்தால் வலகரத்தால் குடித்தல். 4 உணவருந்தி பருகி முடிந்த பின் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுதல். 5 தனக்கு முன்னால் உள்ளதை சாப்பிடுதல். இதற்கு வேறு நபிமொழிகளில் ஆதாரம் உண்டு. 6 சிறுவர்கள் தவறிடும் போது அந்த நேரத்திலேயே சுட்டிக்காட்டுவது மனதில் பதிய சிறந்த அணுகுமுறையாகும். அடுத்த வகுப்புல தும்மலின் ஒழுங்குமுறையை பத்தி பார்ப்போம். சரிங்களா? கேட்டதை பிடித்திருந்தால் பகிர்ந்து கொள்ளுங்கள்.